ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ண அவளோட கையில ஒரு ரிங்க போட்டு விடுறான். ஆனா 2 பேருக்கும் அவங்களோட முகம் சுத்தமா ஞாபகம் இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா 1 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட கையில ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஹீரோவோட குழந்தை தான். அவ குழந்தை கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஊர் தலைவர் தான் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "உன்னோட அம்மா, அப்பா போனதுக்கு அப்புறம் நீ என்னோட பொறுப்பாயிட்ட. இந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. சோ நான் சொல்ற பையன கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி அவளையும் அவளோட குழந்தையும் பிரிச்சு இப்ப ஊர் தலைவர் அவரோட ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள ஒரு பைத்தியக்கார பையனுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இவளுக்கு கல்யாணம் நடக்கிறத பார்த்து அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு காஸ்ட்லியான கார் தான் வருது. இப்ப அந்த கார்ல இருந்து ஹீரோ இறங்கி வர்றத பார்த்த உடனே இந்த பணக்காரன் எதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் அவரோட மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ நான் என்னோட பொண்டாட்டி தேடி வந்திருக்கேன். இந்த ரிங்கு போட்டிருக்க பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட பொண்டாட்டி எப்படி எங்க ஊர்ல அப்படின்னு அவர் திரும்பி பார்த்தா அந்த ரிங்கு ஹீரோயினோட கையில தான் இருக்கு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா அந்த உண்மையை அப்படியே மறைச்சிட்டு, இல்லங்க நாங்க பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பொண்டாட்டி போட்டோ இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டி முகத்தை அவர் பார்க்கவே இல்ல. இந்த ரிங்க வச்சுதான் அவரோட பொண்டாட்டிய அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பொண்ணை தேடி வந்தீங்களோ அந்த பொண்ணு இந்த பொண்ணுதான். இவதான் பக்கத்து ஊர்ல இருந்து நேத்து திரும்ப வந்தா. இவ வேற யாரும் கிடையாது. என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் கையில போட்டிருந்த ரிங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் ரிங்க நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த குட்டி பாப்பா அழுகுது. குட்டி குழந்தை அழுகுற சவுண்ட் கேட்ட உடனே, ஊர் தலைவர் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தைய கஷ்டப்பட்டு என்னோட பொண்ணு தான் பெத்தெடுத்தா. இந்த குழந்தை பாக்குறதுக்கு கூட உங்கள மாரியே இருக்கு. டவுட்னா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட வாயில துணி எல்லாம் வச்சு அடிச்சுட்டாங்க. அவளால சுத்தமா பேச கூட முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே உன்னை நானே பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை பாக்குறான். இப்ப ஹீரோயினை பார்த்தவொடனே உங்க அப்பா குறுக்க வந்து நின்னுட்டு, இங்க பாருங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. இங்க ஒரு பெரிய கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவரோட பொண்ணை பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது. தாய்ப்பால் பத்தாததுனால பவுடர் பால் தான் குடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பவுடர் பால் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அந்த பொண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு இந்த பைத்தியக்காரன் ஹீரோயின் வாயில உள்ள துணியை எடுத்து விடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துக்கு ஊர் தலைவர் தான் வரான். அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட குழந்தைய மறந்துரு. இனிமே நீ இவனோட பொண்டாட்டி. அவனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க பாரு அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி பண்றீங்க? என் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை. அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கிறது தப்பு. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தை உனக்கு கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேகமா அந்த கார் பின்னாடியே ஓடிட்டு இருக்க. ஹீரோ கண்ணாடியில பாக்குறான் யாரோ ஓடி வர மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ இறங்கி வர்றதுக்குள்ள இந்த சைடு ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. பார்த்தா ரோட்ல யாரையுமே காணோம். இத பார்த்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஒரு லேடி ஹீரோயினை பாக்குறாங்க. ஐயோ இந்த பொண்ணு மயக்கம் போட்டல அப்படின்ற மாதிரி அவங்கதான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அங்க உள்ள மேனேஜர் பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க வந்திருக்க எல்லார்கிட்டயும் பொண்ண பாத்தீங்களா, பொண்ண பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. இல்லன்னா உன்ன வேலைய விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு போக, இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த லேடி தான் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வேலை பாக்குறதுன்னா இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது. உன் குழந்தைய நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்றன்னு எனக்கு புரியுது. அதுக்காக வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கேட்டா அவங்க இரிட்டேட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப தூரத்துல ஒரு குட்டி பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த பொண்ணை பாக்குறா. இப்ப அந்த ஆன்டி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலை போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணாத. ஒரு பணக்கார வீட்ல வேலைக்காரங்களா வேலை பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருக்காங்க. உன்னை அங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அங்க போய் வேலை பாரு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த பணக்கார வீட்டுக்கு தான் வேலைக்கு போறா. அந்த வீடு வேற யாரோட வீடும் கிடையாது. ஹீரோவோட வீடு தான். இப்ப அங்க போயிட்டு இருக்க. அங்க உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா சாருக்கு பிடிக்காது. இங்க யூனிஃபார்ம் இருக்கு. அததான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோவோட போட்டோவை பாக்குறா. இவ கழுத்துல போட்டிருக்க ரிங் மாதிரியே ஹீரோ அவனோட கையில போட்டிருக்கான். என்ன இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் இந்த ரிங்க தொட்டு பார்க்கலான்னு போக, இப்போ ஒரு குட்டி பாப்பா ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிக்குது. இப்ப அந்த பாப்பாவை பார்த்த உடனே, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கா? அதுவும் தனியா? உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பாப்பாவும் ஆமான்னு சொல்லுது.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ பேக்ல இருந்து எடுத்துட்டு வந்த தேன் எடுத்து பாப்பாக்கு குடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து குட்டி பாப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, யாருன்னு தெரியாதவங்க சாப்பிட குடுத்தா அத சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அழுக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, சார் இது அழுக்குலாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷான தேனு எங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப சர்வெண்ட்ட பாத்தீங்கன்னா, சார் இவங்க புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. நம்ம குடும்பத்தோட ரூல்ஸ் இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகலன்னா, தாராளமா இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகலான்னு பாக்க, இவ ஹீரோவோட கைய பிடிச்சிர்றா. சார் இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் என்ன வேலைய விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ கைய பிடிச்சத பார்த்த உடனே அந்த வேலைக்கார லேடி கண்ணு மூடிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பொண்ண வேலைய விட்டு அனுப்பிச்சிருங்க. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்ல, சார் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். அப்படி அனுப்பிடாதீங்க. வேலை இல்லைன்னா நான் தெருவுல பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா அவளோட திங்ஸ் எடுத்துட்டு போகலான்னு பாக்க, இந்த குட்டி பொண்ணு ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிருது. இத பார்த்த உடனே ஹீரோ வேலைக்காரி லேடி 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு. இது வரைக்கும் இந்த குழந்தை யாருக்கிட்டயும் பேசினது கூட கிடையாது. இப்ப அந்த குட்டி பாப்பா ஆமான்னு சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னோட குழந்தை பேசுனுச்சு நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ தாராளமா இந்த இடத்துல வேலை பார்க்கலாம். டெய்லி என் பொண்ணு கூட பேசணும். அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்ல, ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிடுறான். குழந்தை அம்மான்னு கூப்பிட்ட உடனே ஹீரோனுக்கு அவளோட குழந்தையோட ஞாபகம் எல்லாம் வந்த உடனே 2 பேரும் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த ஊர் தலைவரோட பொண்ணதான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா ஹீரோவோட சொத்தை நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. உள்ள போங்க அப்படின்னு அங்க வேலை பாக்குறவங்க சொல்ல, இவ்ளோ உள்ள வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாக்காக பியானோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துலயே தான் நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கத இந்த பொண்ணு பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இவ எப்படி இந்த இடத்துல? இவளுக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்ல. ரொம்ப வருஷம் ஆனனால கண்டிப்பா மறந்து போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவ வந்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தைய பாத்துக்கிறதுக்காக புதுசா வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்ல இந்த பொண்ணு வேண்டாம். இவ்வளவு வேலையை விட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அனுப்பணும்? அந்த பொண்ணே இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணு பார்க்க மோசமா இருக்கா. பார்க்க ஏதோ ரவுடி மாதிரி இருக்கா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்க்க எப்படி இருக்காங்கன்னு முக்கியம் இல்ல. அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்றதுதான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் குழந்தைய உள்ள கூட்டிட்டு போறா. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உன்னை இங்க இருந்து துரத்தாம விட மாட்டேன். ஏன்னா என்னோட இடம் உனக்கு போயிருமே அப்படின்ற மாரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் குட்டி பாப்பாக்கு அப்பா சொல்லு, அம்மா சொல்லு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, வாயில சொல்ல வரல அப்படின்ற மாரி சிக்னல் காட்ட, சரிம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் பாத்தீங்கன்னா குழந்தையே பாத்துட்டு இருக்கா. உண்மையாவே நீ என்னோட குழந்தையா? உன் கண்ண பாக்குறதுக்கு என் பொண்ணோட கண்ணு மாரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஊர் தலைவரோட பொண்ணு தான் வரா. அவ வந்து, இந்தா குழந்தைக்கு சாப்பாடு. இத கொண்டு போய் ஸ்வானுக்கு குடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் போய் அந்த சாப்பாட குடுக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஏன்னா அதுல பாய்சன் கலந்திருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ ரொம்ப சின்ன குழந்தை. எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல, சார் நான் எதுவுமே பண்ணல என்ன நம்புங்க. மேடம் குடுத்த சாப்பாட தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு வெளியே போடி. இனிமே உன் முகரைய நாங்க பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவ எதுவுமே பண்ணல. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, போன் மேரோ டிரான்சாக்ஷன் பண்ணணும். சோ மேட்சிங்கா யார்ட்டயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க 2 பேரும் தான் குழந்தையோட அம்மா, அப்பா. எங்களோடத டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஊர் தலைவரோட பொண்ண பாத்தீங்கன்னா, போன் மேரோ எடுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆனதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ நம்மளோட குழந்தை. நம்ம குழந்தைய காப்பாத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ போயிட்டு இருக்க. இவ்ளோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஸ்வான் என்ன மன்னிச்சிருமா. என்னால நீ காயப்பட்டிருந்தா கண்டிப்பா அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் உனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இவ குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் டெஸ்ட் ரிப்போர்ட் குடுத்ததுக்கு அப்புறம் வெளிய ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. உங்க 2 பேரோட ரிப்போர்ட்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, உன்ன மாரி ஒரு வேலைக்காரி எல்லாம் என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்ல, மேடம் உயிர் விஷயத்துல என்ன வேலைக்காரி இருக்கு? எல்லாரும் மனுஷங்க தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவ ஹீரோயின அடிக்கிற மாரி போக, ஹீரோ தடுத்துடுறான். நீ உண்மையாவே ஸ்வானோட அம்மா தானா? குழந்தை சாகணும்னு ஆசைப்படுறியா? குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண வர்றவங்கள்ட்ட இப்படியா பேசுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு, இந்த பொண்ண கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் உள்ள போறா. இவ உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சாங் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாள. எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ண வச்சுக்க. 2 பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான்.
இப்ப செக் பண்ணிட்டு வெளிய வந்த உடனே டாக்டர் என்ன சொன்னார்ன்னா, குழந்தையோட போன் மேர கூட இவங்களோட போன் மேர 99% மேட்ச் ஆகுது. அம்மாக்கும் பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அப்படின்னா ஸ்வான் என்னோட குழந்தையா அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து, "இவ தான் ஸ்வானோட அம்மாவா? அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒண்ணா இருந்த பொண்ணு இவன் தானா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, "நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாருங்க சார், நான் உண்மைய சொல்லிர்றேன். உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கு காரணம் பணத்துக்காக மட்டும் கிடையாது. தொலைஞ்சு போன என்னோட குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அந்த ஊர் தலைவரோட பொண்ண பாத்தீங்கன்னா, அவ சொல்றத நம்பாதீங்க. ஸ்வானோட உண்மையான அம்மா நான் தான். அவ காசுக்காக ஏதோ நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, "போதும் சும்மா இரு. 2 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த ஊர் தலைவரோட பொண்ணு அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்ன அப்பாவை இன்னும் காணோம், அவருக்கு ஆல்ரெடி கால் பண்ணிட்டேனே, அப்பா சீக்கிரம் வந்தாதான் நான் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட டீட்டெயில கொண்டு வந்து குடுக்குறான். இதுதான் அந்த யான்சி பொண்ணோட டீட்டெயில் அப்படின்னு சொல்லி குடுக்க, அதுல இவ டிராகன் சிட்டில இருந்து வந்ததா போட்டிருக்கு. ஏன்னா ஊர் தலைவரோட பொண்ணு அதே ஊர் தானே. என்னது நீ டிராகன் சிட்டில இருந்து வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஃபைல ஓபன் பண்ணலான்னு பாக்க ஊர் தலைவரோட பொண்ணு தடுக்கிறா. இப்படிலாம் பண்ணாதீங்க. சுவாந்தியோட அம்மா நான் தான். நீங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன உயிரோட கொல்ற மாதிரி இருக்கு தெரியுமா? என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்பிக்கைக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. அதான் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்குல்ல. ரிப்போர்ட்ட பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல குழந்தைக்கு இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு போட்டிருக்கு. அத பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, நான் தான் ரொம்ப யோசிக்கிறேனோ? சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவ அந்த ரிப்போர்ட்ட வாங்கி பார்த்து, நான் தான் சொன்னேன்ல, ஸ்வானோட அம்மா நான் தான். இவ சாதாரண வேலைக்காரி. இவள ஃபர்ஸ்ட் வீட்ட விட்டு வெளிய துரத்துங்க அப்படின்னு சொல்ல, உன் உன் பொண்ணு உடம்பு சரியில்லாம போய் படுத்திருக்கா. ஆனா நீ இவள வெளில துரத்துறதுல குறியா இருக்க. ஃபர்ஸ்ட் போய் பொண்ண பார்க்கலாம் வந்து தல அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறான். அப்ப இவ என்னோட பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு அந்த டிஎன்ஏவை செக் பண்ற டாக்டர் ஏன் இவ கரெக்ட் பண்ணி வச்சிருப்பா. அந்த டாக்டர் வெளியே வந்து எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட இவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. அவ பாக்குறதுக்கு என்னோட சொந்த பொண்ணு மாதிரியே இருக்கா. இதெல்லாம் ஒரு உதவியே இல்ல சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா தான் இன்னும் குதிக்க ஆரம்பிக்கிறா. சும்மா காசுக்காக நல்லவ மாரி நடிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு உனக்கு? ஏன் அவகிட்ட இப்படி நடந்துக்கிற? அவ உன்னோட குழந்தையோட உயிரையே காப்பாத்திருக்கா. அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா கன்னா பின்னான்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ மறைச்சு பாக்க, இவ டக்குன்னு அமைதியாயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க மேடம், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா ஸ்வான் குழந்தை கண்ண திறந்து பாக்குது. இப்ப பாப்பா கண்ண முழிச்சு பார்த்து ஹீரோயினோட கைய பிடிச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு கோவம் வந்து ஹீரோயினோட கைய எடுத்து விட்டுறா. இப்ப அவ போய் குழந்தையோட கைய பிடிக்க, குழந்தை அவளோட கைய தட்டி விட்டுருது. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, பாப்பாவோட உடம்பு சரியாயிடுச்சு. ஆனாலும் ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு. அந்த ஆபரேஷன் எப்பன்னு நான் சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் பாப்பாவ நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் நீ என் வீட்ல தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, இவ எதுக்கு வீட்ல தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவள மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா எல்லாரும் வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ குடுத்த ரூம்ல போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவ குழந்தையோட பொம்மை இருக்கு. அத எடுத்து இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஸ்வான் பாப்பா தான் வருது. இப்ப குட்டி பாப்பா வந்தவுடனே, இவ பாத்தீங்கன்னா, "உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுல்ல, போய் விளையாடலாமா?" அப்படின்னு சொல்ல, இந்த குட்டி பாப்பாவும் ஓகேன்னு சொல்லிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின், இன்னொரு வேலைக்காரங்க, குட்டி பாப்பா அப்படின்னு 3 பேரு தோட்டத்துல பயங்கரமா விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "எதுக்காக கையில வாட்டர் கன்லாம் வச்சுட்டு இருக்க? அவளுக்கு இப்ப தானே ஆப்பரேஷன் நடந்திருக்கு. தண்ணீல விளையாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வீட்டோட மூத்த வேலைக்காரங்கள பாத்தீங்கன்னா, "சார் மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அங்க இருக்க செடிலாம் பாருங்களேன். அது எல்லாத்தையும் நம்ம ஸ்வான் அவளோட கையாலயே நட்டு வச்சா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவால அத நம்பவே முடியல. இப்ப இவங்க இப்படி சப்போர்ட் பண்ணத பார்த்த உடனே குட்டி பாப்பா ஓடி போய் அவங்களுக்கு கிஸ் பண்ண, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆக, அதுக்கு மேல அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பாப்பாவ 3 வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் எனக்கு கிஸ் பண்ணதே இல்ல. இப்பதான் பாப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்கா. குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பொம்மை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸ கழட்ட சொல்லி, அவன் போட்டுட்டு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கான். பார்த்தா 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சுடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சார் உங்களோட ட்ரெஸ் ஈரமா இருக்கு. போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஊர் தலைவரோட பொண்ணு தூரமா இருந்து பாத்துட்டு, அவளோட அப்பாக்கு தான் கால் பண்றா.
"அப்பா எனக்கு பெரிய பிரச்சனை. நீங்க தான் சால்வ் பண்ணி ஆகணும்" அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. இந்த ஊர் தலைவரோட பொண்ண பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ட்ரக்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ்ல ட்ரக்ஸ் கலந்து வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து உட்கார்ந்த உடனே, "இந்தாங்க இந்த தண்ணிய குடிங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, ஹீரோவும் அந்த தண்ணிய குடிக்கிறான். இப்ப அவன் குடிச்சதுக்கு அப்புறம், "வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன். இதுக்கப்புறம் உங்களோட பொண்டாட்டி நான் தான்" அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஹீரோயினோட ரூமுக்கு போயிடுறான். இப்ப அங்க போயி ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்த்து, ஐயோ! இவரோட ரூம்ல எப்படி நம்ம? இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை படுவாரே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு குட்டி பாப்பா கூட விளையாடிட்டு இருக்க. ஹீரோ அந்த பக்கம் ரெடி ஆயிட்டு, அவன் ஆஃபீஸ்க்கு போறதுக்காக வந்து நிக்கிறான். இவன் இப்படி நின்னுட்டு இருக்க, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ கண்டுக்காம அமைதியா இந்த பக்கம் திரும்பி நிக்கிறா. இவ ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்படின்னு வச்சுட்டு எந்திரிச்சு நின்னுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ பின்னாடி தான் நிக்கிறான். "நீ என்ன அவாய்ட் பண்றியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ டக்குன்னு கேட்க, இவ கீழ விழற மாரி போக ஹீரோ அவள புடிச்சிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கறத பார்த்த உடனே குடி பொண்ணு கண்ண மூடிக்குது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துட்டு, "நம்ம 2 பேரும் நேத்து நைட்டு என்ன படம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நம்ம 2 பேருமா? எனக்கு தெரியாதே" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு காலையில எந்திரிக்கும்போது நான் உன்னோட பெட்ரூம்ல இருந்து தான் எந்திரிச்சேன். அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம. சோ நைட்டு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஐயோ! இவர்கிட்ட வாய விடாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு, "சார் நான் நைட்டு ரூமுக்கே வரல. நான் ஸ்வானோட ரூம்லயே படுத்து தூங்கிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ ஸ்வானோட ரூம்ல தூங்குனியா? ஆனா என்னோட மைண்ட்ல அப்படி இல்லையே. வேற ஏதோல எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்னு இவனுக்கு ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது லைட்டா ஞாபகம் வர, "ஏதாவது கெட்ட கனவு கண்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே, உண்மையாவே இவ சொன்ன மாரி கெட்ட கனவு தானே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, அப்பாடா தப்பிச்சாச்சு அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கா. பின்னாடி இந்த ஊர் தலைவரோட பொண்ணு தான் நிக்கிறா. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "என்னோட ஆளையே நீ செடியூஸ் பண்றியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "மேடம் எனக்கும் சாருக்கும் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். நீங்க நினைக்கிற மாரி ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவள புடிச்சு இவளுக்கு ஒரு நல்ல படத்த கத்துக் குடுங்க" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறா. அங்க கூட்டிட்டு போய் இவள தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துட்டு இருக்க. "மேடம் நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உங்களோட ஹஸ்பண்ட் மேல எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. ஸ்வானோட ஆப்பரேஷன் முடிஞ்ச உடனே நான் அந்த இடத்த விட்டு போயிருவேன். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடி விட்டுருங்கன்னு சொல்ற? நான் உன்ன எத்தன தடவ இந்த வீடு விட்டு சொல்லியிருப்பேன். அப்பலாம் போகாம இப்ப நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்கியா? உன்ன நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின போட்டு தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொருள விட்டுட்டான். அந்த பொருள எடுக்கலாம் அப்படின்னு இவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. இவளுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவள விடுங்க" அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஹீரோயின விட்டுர்றாங்க. இப்ப ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின காப்பாத்திட்டு இருக்க, இவ ஹீரோ விட்டு தள்ளி வந்துடுறா. "என்னாச்சு? ஏன் அவங்க எல்லாரும் உன்ன இப்படி பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இல்ல சார், என்ன யாரும் புல்லி பண்ணல" அப்படின்னு சொல்ல, "புல்லி பண்ணலையா? யார நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற? நான் என் கண்ணால பார்த்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவங்கள பார்த்து என்ன கேட்கிறான்னா, "எதுக்காக எல்லாரும் என்கிட்ட மறைக்கிறீங்க? உண்மைய சொன்னா தான் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இவ ஸ்வானுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக என்கிட்ட பணம் கேட்டா. அந்த பணத்த நான் தரமாட்டேன்னு சொன்னதுனால, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நானா எதுவும் பண்ணல. அவளா தான் எல்லாமே பண்றா அப்படின்னு எல்லா பழியும் ஹீரோயின் மேல போட, இல்ல அந்த மாரி நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம் சார். அதே மாரி என்ன யாரும் புல்லி பண்ணல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவால இவளுக்கு சப்போர்ட் கூட பண்ண முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு காம்பன்சேஷனா ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இது வீடா இல்ல வேற எதுவுமா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, நல்ல வேலை பண்ண. இப்பவாது நான் யாருன்னு புரிஞ்சுதே. இப்படியே நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஹீரோயின மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஆப்பரேஷன் நடக்கிற நாள தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் ஆப்பரேஷன் நடக்க போகுது. இப்ப இந்த ஆப்பரேஷன்ல பாத்தீங்கன்னா, எனக்கு மயக்க மருந்து குடுக்க வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்களும் குடுக்கல. ஆனா இவ வலி தாங்க முடியாம மயக்கமாயிட்டா. இப்ப ஆப்பரேஷன் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா வெளிய வந்ததுக்கு அப்புறம், டாக்டர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த லேடியோட உடம்பு தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மயக்க மருந்தே நாங்க குடுக்கல. வலி தாங்காம அவங்களே மயக்கமாயிட்டாங்க. சோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கும் அவன் மேல உள்ள பாசம் அதிகமாகுது. ச்சே! என் குழந்தைக்காக இவ்ளோ பண்றாளே அப்படின்னு. இப்ப ஹீரோ இப்படி ஃபீல் பண்றத பார்த்த உடனே, "என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? குழந்தைய வார்டுக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பாவ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ண முழிச்சதுக்கு அப்புறம், "இந்தா இதுல எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்ல,
இல்ல மேடம் எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. வேணுமோ வேணாமோ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இவ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ ரூம விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவளோட அப்பாக்கு தான் கால் பண்றா. அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, "அப்பா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். சீக்கிரமா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்க, இந்த சைடு ஹீரோயின் ஸ்வான பாக்குறதுக்காக போறா. இப்ப அந்த குட்டி பாப்பாவ பாத்து, "உன்னோட உடம்பு சரியாயிடுச்சுடா. இனிமே நான் இங்க இருக்கிறது சரியில்ல. நான் அந்த இடத்த விட்டு போறது தான் நல்லது. அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. இவ பேசுறத பார்த்த உடனே குட்டி பாப்பாக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குட்டி பாப்பாவோட கழுத்துல ஒரு பர்த் மார்க்க பாக்குறா. அந்த பர்த் மார்க்க பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த பர்த் மார்க் இவ குழந்தையோடது. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோயினோட கண்ல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. "ஸ்வான் என்னோட குழந்தையா? என்னால அத நம்பவே முடியல" அப்படின்னு ஹீரோயின் உட்கார்ந்து அழுதுட்டு, "உன்னை எத்தன வருஷமா நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இவ கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஆனா ஹீரோ முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதுனால, இவளோட கால எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்ப இவ இப்படி கால் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவளோட அப்பா, தம்பி 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப இந்த பைத்தியக்காரன ஊர் தலைவர வந்து ஹீரோயின புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டுங்க. என் குழந்தைய இத்தன வருஷமா பிரிச்சு வச்சது நீங்க தானா? என் குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு இத்தன வருஷம் ஆயிடுச்சு. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா நீ எனக்கு அண்ணி வேணும். ஏன்னா என் அண்ணன நீ தானே கல்யாணம் பண்ணியிருக்க. உனக்கு நான் யாருன்ற விஷயம் மறந்து போச்சு. ஆனா எனக்கு நீ நல்லா ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மண்டைய பிடிச்சு தரையிலே மூட்டிட்டு, "அப்பா அவன் வர்றதுக்குள்ள இவள இங்க இருந்து தூக்கிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயின ஒரு மூட்டையில கட்டி அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "என்னது இது சாக்கு மூட்டையில இத மூடிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "அப்பா நாட்டுக்கோழி புடிச்சிட்டு வந்திருக்காரு. ஊர்ல உள்ள கோழி அதான் இப்படி மூண்டுது" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட குழந்தைய பாக்குறதுக்காக போறான். அவனோட குழந்தை கண்ண முழிச்சு பாக்க, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். அம்மா அப்படின்னு குட்டி பாப்பா வாசல்ல காமிச்சு கை காமிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ யான்சிய பாக்க ஆசைப்படுறியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பாப்பாவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ ரெஸ்ட் எடு அப்புறமா போய் யான்சிய பாக்கலாம்" அப்படின்னு சொல்ல, நான் உடனே பாக்கணும்" அப்படின்ற மாரி குட்டி பாப்பா அடம்புடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த குட்டி பாப்பா இப்படி அடம்பிடிச்சவாக்கா மயக்கம் போட்டு விழ, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஹீரோயின போட்டு உதைஞ்சுட்டு, "ஒரு நிமிஷம் என் உயிரையே வாங்கிட்டா. உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமாடா" அப்படின்னு சொல்லி அவள தூக்கி கார்ல வச்சுட்டு இருக்க. ஹீரோவோட ஆளு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இது சாங் மேடத்தோட அப்பா, அண்ணாவாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. மூட்டைக்குள்ள இருக்கிறது ஹீரோயின்னு தெரியாது. இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவரோட பொண்ணுகிட்ட, "எங்க யான்சி?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ஆப்பரேஷன் முடிஞ்ச கையோட என்கிட்ட காசு வேணும்னு கேட்டா. நானும் காசு குடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. இந்த பாருங்க டிரான்சாக்ஷன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி இவ காட்ட, ஹீரோவும் அத நம்பிடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்க்க நல்லவங்க மாரி தான் நடிப்பாங்க. காசு பார்த்த உடனே எல்லாம் மாறிருவாங்க. அவங்கள பார்த்து நீங்க ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குட்டி பாப்பா கண்ணு முழிக்குது. ஹீரோ குட்டி பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டலான்னு வர, அந்த குட்டி பாப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சும்மா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்ல, குட்டி பாப்பா எதுவுமே பேசாம அழுதுட்டு இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, குட்டி பாப்பாவோட கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, வேற வழியே இல்ல. யான்சிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறான். இப்ப குட்டி பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ சாப்பாடு கொண்டு வந்து குடுத்தா, அந்த பொண்ணு சாப்பிடாம ஹீரோயினோட ரூமுக்கு ஓடி போயி, அங்க ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைய எடுத்து வச்சுட்டு இருக்க. "சீக்கிரமே ஆன்டி வந்துருவாங்க. இத குடி. நீ சாப்பிடலன்னு தெரிஞ்சா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல" அப்படின்னு சொல்ல, குட்டி பாப்பாவும் சாப்பிடுது. இப்ப குட்டி பாப்பா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, "சார் நீங்க நினைக்கிற மாரி யான்சி அந்த மாரி பொண்ணெல்லாம் கிடையாது. அவ காசு வாங்குன உடனே அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "போதும். இனிமே அவ பேச்ச இந்த வீட்ல எடுக்காதீங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, அவளோட சொந்த பொண்ண தேடுறதுக்காக போயிருக்கலாம்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு இவ ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க. அவள பத்தின டீட்டெயில் ஏதாவது உனக்கு தெரியுமா? அப்படின்னு ஹீரோ கேட்க, இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின தூக்கிட்டு வந்து ஒரு பெட்ரூம்குள்ள போட்டு, "இன்னைக்கு உனக்கு வெட்டிங் நைட்டு ஜாலியா என்ஜாய் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனோட கைய கடிச்சு வைக்க, அவன் கோவத்துல ஹீரோயினோட மண்டையில ஒரு பாட்டில் எடுத்து அடிச்சிடுறான். பார்த்தா அவளுக்கு ரத்தமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவன கன்னா பின்னான்னு அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்க. ஒரு இடத்துல கீழ விழுந்துடுறா.
இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட குட்டி குழந்தைய மறுபடியும் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா, அந்த பாப்பா மறுபடியும் ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹீரோயினோட திங்ஸ பாக்குறான். அதுல அவ குழந்தைய காணோம்னு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருப்பா. அதுல பாத்தா, இவன் குழந்தைக்கு இருக்க மாரியே பர்த் மார்க்கும் இருக்கு. இத பாத்த உடனே ஹீரோ அவனோட குழந்தைக்கு செக் பண்ணி பாக்குறான். 2மே ஒரே பர்த் மார்க் தான். இந்த பொண்ணு வளர்ந்ததுனால, இந்த பர்த் மார்க் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட பாக்குறதுக்காக வரான். இப்ப அவனோட அசிஸ்டன்ட்ட பாத்து, ஸ்வானோட அம்மா யான்சியா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ காட்ட, அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடி. 2 பேருக்கும் நடுவுல என்ன சம்மந்தம்ன்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் நீங்க சொன்னது கரெக்ட் தான். சுவான்சியோட அம்மா யான்சி தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குழந்தைய மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்ப அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க கிராமத்துல இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து ஹீரோவோட கைய புடிச்சிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் யான்சிய கூட்டிட்டு வரலாம். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட அடியாளுங்கள கூட்டிட்டு வில்லேஜுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஓடி வந்ததுல மயக்கம் போட்டிருப்பா இல்லையா? பார்த்தா அவ மண்டையில இருந்து ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்க. எந்திரிச்சிருக்கிறா. இப்ப அவ குழியில விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ஒரு பையன் ஓடி வந்து ஹீரோயின காப்பாத்தி ரோட்டுக்கு கூட்டிட்டு வரான். பார்த்தா அவளால எந்திரிச்சு நடக்க முடியாம மயக்கத்திலே இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்க்க கரெக்டா அந்த ஊர் தலைவர் வந்துடுறான். அவன் வந்து ஹீரோயின அடிச்சுட்டு, என் பையனே அடிச்சு போட்டுட்டு நீ வந்துடுறியா? உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டு அவ கழுத்துல உள்ள அந்த ரிங்க புடிங்கிடுறான். இப்ப அந்த ரிங்க புடுங்கின உடனே இந்த ரிங் எதுக்கு உனக்கு? இந்த ரிங் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த ஊர் தலைவர் பாத்தீங்கன்னா, இவள புடிச்சு குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்க எல்லாருக்குமே நான் போனஸா ஏதாவது பணம் தரேன். சோ நான் சொல்றத செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஹீரோயின புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவள புடிச்சிட்டு வந்த உடனே, நீ என்னோட பையன கல்யாணம் பண்ணியிருக்க. என் வீட்டோட மருமக. இனிமே வீட்ட விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, உன் பையன ஒண்ணும் நான் விரும்பிலாம் கல்யாணம் பண்ணல. நீயா தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண. இது சுதந்திர உலகம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம். என்ன அதிகாரம் பண்ற உரிமை உனக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னைய நீ எதிர்த்து பேசுறியா? உன் கால உடைக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் குட்டி பாப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த ஊர் தலைவரோட பொண்ண தான் காட்டுறாங்க. அவ அவளோட வீட்டுக்கு வந்த உடனே அங்க வேலை பாக்குறவங்க ஹீரோயின பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது, எங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு கிராமத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு இவங்க சொன்ன உடனே, அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்றான். ஆனா கால் பண்ணா அவங்க அப்பா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த சைடு அவரு ஹீரோயின் அடிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காரு. இப்ப அவரு இப்படி அடிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என்னோட சொந்த குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன கஷ்டப்படுத்துனீங்க. இங்க நிக்கிறவங்களும் ஒரு அம்மா தானே. உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சா உங்க வலி எப்படி இருக்கும்? இந்த ஆளு மனுஷனே கிடையாது. கட்டாயப்படுத்தி என் வாழ்க்கைய அழிக்க பார்க்குறான். சரியான காசு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஹீரோயின போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இவன் என் வீட்டோட மருமக. ஒழுங்கா நடந்துக்காததுனால நான் அவளுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டோட மருமகளா? உங்க பையனுக்கும் இவளுக்கும் சர்டிபிகேட் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். சர்டிபிகேட் இல்லன்னா இவளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள காப்பாத்தி கூட்டிட்டு போக, இப்ப ஹீரோவோட ஆள பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல படத்த கத்து தர சொல்லி என் பாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, இந்த ஊர் தலைவர புடிச்சு அவன் அடிச்சு வச்சிடுறான். இப்ப இந்த சைடு அவங்க அப்பாவ பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. அவரோட பொண்ணுக்கு கால் பண்ணி, கிராமத்துக்கு அந்த வந்தாம்மா. அவன் வந்து என்ன அடிச்சு போட்டுட்டான் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ மயக்கத்துல இருக்க. அவளுக்கு குட்டி பாப்பா தான் ஜூஸ்லாம் குடுத்துட்டு இருக்கு. இவ இப்படி குடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு கண்ண முழிச்சுறான். இவ கண்ண முழிச்சு பார்த்து குட்டி பாப்பாவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன மன்னிச்சிடு. உன்ன கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஊர் தலைவரோட பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து நார்மலா பேசிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் என் வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏங்க என்னாச்சு அப்படின்னு இவ கேக்குறா. உண்மையாவே நீதான் ஸ்வானோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. நீதான் அம்மானா அப்போ யான்சி அவளோட குழந்தைய காணோம்னு இந்த போட்டோ வச்சிட்டு இருக்கா. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? அதுல உள்ள பர்த் மார்க் நம்ம ஸ்வானோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இந்த விஷயத்த நம்ம கவனிக்காம போயிட்டோமே அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இவ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பா கிட்னாப் பண்ணும்போது நீ என்ன சொன்ன? நீ தானே என் மண்டைய புடிச்சு இடிச்சு உங்க அப்பா கிட்ட குடுத்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்து உண்மையாவே ஸ்வான் உன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவ என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல, அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது நீயா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே அவள பாத்தீங்கன்னா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீ எங்க அண்ணாவோட பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்ல, நல்லா நடிக்கிறியே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எங்க அப்பா உன்ன நல்லபடியா தான் நடத்துனாரு.
ஆனா நீ பணத்துக்காக அப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு இவ சொல்லிட்டு குழந்தைய புடுங்கலான்னு போக்க, "தள்ளி போ! இத்தன வருஷம் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சியே! அதுவே நீ பண்ணது பாவம் தான். இதுக்கப்புறம் என் குழந்தைய விட்டு நான் ஒரு நொடி கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். என்ன கட்டாயப்படுத்தி உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்து, இவர பார்த்த உடனே குழந்தைய தூக்கிட்டு ஓடுனீங்க. என்னையும் என்னோட குழந்தைய இத்தன வருஷமா பிரிச்சு வச்சுட்டீங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நீங்க அனுபவிச்சே தீருவீங்க. நான் ஒவ்வொரு நாளும் எவ்ளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? என் பொண்ணு சாப்பிட்டாளா? தூங்குனாளா? எதுவுமே எனக்கு தெரியாது. அவள நெனச்சு நெனச்சு ரோட்ல பைத்தியம் மாரி அலைஞ்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, குழந்தைய பிடிக்கலான்னு வர, ஹீரோயின் அவள புடிச்சு தள்ளி விட்டுர்றா. அப்படி கீழ விழும்போது ஹீரோயினோட ரிங்குமே விழுந்துருது. இப்ப அந்த ரிங்க பாத்த உடனே, "இது என்னோட ரிங்காச்சே" அப்படின்னு ஹீரோயின் எடுக்க வர, "அது என்னோட ரிங்கு. கு தான் எனக்கு குடுத்தாரு" அப்படின்னு இவ சொல்ல, "கு உனக்கு குடுத்தாரா? உங்க அப்பா என்ன கிட்னாப் பண்ணும்போது என் கழுத்துல உள்ள ரிங்க புடுங்கிக்கிட்டாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்டும் எடுத்தாச்சு. இங்க பாருங்க இப்ப ரிங்கு கூட கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்ல, "ரிங்கு காணாம போச்சுன்னு சொன்னா, இப்ப எப்படி கிடைச்சுச்சு?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ பாத்தீங்கன்னா, காணாம போன ரிங்கு திடீர்னு என் ஊர்ல தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. எனக்கு உன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா, இவ யாரோட குழந்தைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சே, மறுபடியும் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு அவ சொல்ல, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல நீ ஏதாவது வேலைய பார்த்து விட்டுருப்பியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சோ மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட ஆள கூப்பிட்டு, டாக்டர கூப்பிட்டு 2 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, இவ்ளோ பாத்தீங்கன்னா போய் உங்க அப்பா கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கா. அப்பா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ட நீங்க தான் மாத்தி வைக்கணும் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. இவ ஃபோன் பேசுறத ஹீரோ நோட் பண்றான். நோட் பண்ண உடனே ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப இந்த சைடு டெஸ்ட் எடுக்கிற ரூம தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் தலைவர் தான் வரான். அவன் வந்து அந்த டிஎன்ஏ சாம்பிள மாத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்துடுறாங்க. இப்ப அவன பார்த்தவுடனே இவன பார்த்தீங்கன்னா, "நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க இந்த ரூம்ல என்ன பண்றீங்க?" அப்படின்னு அவன் கேட்கிறான். "நான் தெரியாத்தனமா இந்த ரூம்ல வந்துட்டேன். என் பொண்ண தேடி வந்தேனா, அந்த வகை இதுக்குள்ள வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ! அப்படியா? என் பாஸ் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, நான் என் பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவ ஃபோன் எடுக்கும்போது, ஹீரோவோட ஆளு அந்த ஃபோன புடுங்கி வச்சுடுறான். காலெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப டைரக்ட்டா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, அவன அங்க இருந்து புடிச்சுட்டு வந்துட்டு இருக்க, இந்த சைடு இவன் பொண்ண தான் காட்டுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் வரட்டும். அப்புறமா இருக்கு இவளுக்கு. என் கையால இவள அடிச்சு வீட்ட விட்டு வெளிய தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிச்சுட்டு இருக்க. இவ சிரிக்கிறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு டவுட் ஆயிடுது. இவ ஏதாவது ரிப்போர்ட்ட மாத்தி வச்சுற போறா. நீங்க எதுக்கும் ஆளுங்கள அனுப்புங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளு வந்துடுறான். இப்ப ஹீரோவோட ஆள பாத்தீங்கன்னா, வரும்போதே அவங்க அப்பாவையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறான். இந்த ஆளு இந்த ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி வைக்க பார்த்தான். நான் கையோட புடிச்சுட்டு வந்துட்டேன் பாஸ். இந்தாங்க ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுக்க, அவள பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ட பாக்காதீங்க. நான் தான் ஸ்வானோட அம்மா. இவ ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் ஏமாத்துறான்னு இப்ப தெரிஞ்சு போயிரும். இத்தன வருஷமா என் கூடவே இருந்து ஏமாத்திட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயேன், உன்னையும் உங்க அப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவேன். கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ விடுற மாரியே இல்ல. இல்ல இந்த ரிப்போர்ட்ட பாக்காதீங்க. இது எல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும். இவ ஏதாவது காசு குடுத்து பண்ணியிருப்பா. இவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. இது ஃபேக்கான ரிப்போர்ட்ன்னு சொல்றியா? அதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவள பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ்லாம் இல்ல. ஆனா நீ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு எதேதோ உளறிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆள் பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5 ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வரான். அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோ 5 ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களோட டிஎன்ஏ சாம்பிள குடுத்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் பாத்த உடனே, இந்த டவுட்டே வரக்கூடாதுன்னு தான் நான் 5 ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருந்தேன். சோ ஒவ்வொரு ரிப்போர்ட்டா எடுத்து பாத்துரலாமா? யாரு பொய் சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி, இவன் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பாத்தா, எல்லாத்துலயுமே ஹீரோயினும் குட்டி பாப்பாவும் தான் அம்மா பொண்ணுன்னு இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்க. அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இல்ல இது எல்லாம் ஃபேக் ஆனது. இத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என் தலையில மொளகா அரைச்சுட்டு இருக்கீங்க பல வருஷமா. இந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்காம போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி, ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேரையும் தூக்கி ஜெயில்ல போட சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரையும் ஹீரோவோட ஆளுங்க புடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் அந்த குட்டி பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப குட்டி பாப்பா கிட்ட வந்து, "அம்மா உன்ன ஒரு வழியா கண்டுபிடிச்சுட்டேன். உன்ன எத்தன வருஷமா நான் மிஸ் பண்ணேன் தெரியுமா? என்ன மன்னிச்சுடு. உன்ன கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. குட்டி பாப்பா ஹீரோயின தொட்டு பாக்குது. இவ இப்படி தொட்டு பார்க்கும்போது, ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமானனால மயக்கம் போட்டுட்டாங்க. இவங்க இனிமே இப்படி ஆகாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயினோட கைய பாக்குறான். பார்த்தா அவளோட உடம்பு ஃபுல்லா அங்கங்க அடிபட்டிருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் இவங்க நல்லா தான் இருந்தாங்க.
எனக்கு இந்த ஊர் தலைவர பார்த்தாங்களோ, அன்னையிலேருந்து இவங்க வாழ்க்கையே மாறி போச்சு. இவங்கள போட்டு அந்த ஆளு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா உங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்கன்னா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே நான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் இவளோட நிழல் கூட தொட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் நீங்க இவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த 3 வருஷத்துல நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு எல்லாத்தையும் திருத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவன் என்ன மன்னிக்கணும். இவன் என்ன மன்னிச்சுட்டானா, கண்டிப்பா இவள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு முன்னாடி அந்த சாங்க நான் ஒரு வழியாக்காம விடமாட்டேன். அவ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அவள தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இவனும் அரேஞ்ச் பண்ணிர்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவரோட பொண்ண பார்க்கறதுக்காக தான் வரான். இவ அவ ஹீரோவ பார்த்த உடனே, "ப்ளீஸ்ங்க நான் பண்ண தப்பு தான். என்ன மன்னிச்சுடுங்க. நான் உங்கள ரொம்ப காதலிக்கிறேன். அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு தெரியும் செல்லம், நீ என்ன காதலிக்கிறன்னு. அதனால நானும் உன்ன மன்னிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அவள வீட்ட விட்டு தொரத்திருங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல, "ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு பையன் மாரி தெரியுதா? இத்தன வருஷம் என்ன ஏமாத்திட்டு என் வீட்லயே உட்கார்ந்து நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருந்திருக்க. உன்ன போய் நான் எப்படி சும்மா விடுவேன்னு நினைச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறா. இப்ப அவ வந்து, "என்னையும் என்னோட குழந்தையையும் பிரிச்சு வச்சல்ல. கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளும் பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ணுவ? இப்ப உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப பேசிட்டு இருக்கியா? இந்த வாழ்க்கை உனக்கு இருக்க விட மாட்டேன்" அப்படின்னு இவ ஒரு மாரி பேசிட்டு இருக்க. "என்னடா பார்த்துட்டு இருக்க? இவள இழுத்துட்டு போ ஜெயிலுக்கு" அப்படின்னு ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அவனும் அந்த பொண்ண அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு யான்சி, நான் பண்ணது தப்பு தான். நான் உன்ன முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா தப்பான ஆள கண்டுபிடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சுடு. உண்மையாவே எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் கையில உள்ள ரிங் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு இருக்க. "நான் அந்த சாங் மாரி இருக்க விருப்பப்படலங்க. எனக்கு நீங்களும் முக்கியம் இல்ல. உங்களோட பணமும் முக்கியம் இல்ல. நான் வந்தது என்னோட பொண்ணுக்காக. என் பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். அவள ஒரு வழியா கண்டுபிடிச்சுட்டேன். மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது." அப்படின்னு சொல்லி இவ அந்த ரிங்க மறுபடியும் ஹீரோ கிட்டயே குடுக்க, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குழந்தை கூட தான் இருக்கா. இப்ப அவ குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "ஹாய் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி, இவன் ஒரு பொருள குடுத்துட்டு இருக்க. "அமைதியா இருங்க, குழந்தை தூங்கிட்டு இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல குடுக்க, அந்த ஃபைல இவ ஓப்பன் பண்ணி பாக்குறா. இப்ப அதுல ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹீரோயின் படிக்கிறதுக்காக அட்மிஷன் தான் இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. என்னடான்னு பார்த்தா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரெக்னன்ட் ஆயிருப்பா. அதனால அவளோட படிப்பே கன்டின்யூ பண்ணாம விட்டுருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சு தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹீரோயினுக்கு குடுத்துருப்பான். இப்ப அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உன் லைஃப்க்கு என்ன தேவையோ அத கண்டிப்பா என்னால குடுக்க முடியும். உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன். என்னோட குழந்தைய நல்லபடியா பார்த்துக்குவேன். ஸ்வான பாரு, அம்மா இல்லாம அப்பா மட்டும் வளர்த்தா நல்லாவா இருக்கும்? நீயும் நானும் சேர்ந்து வளர்த்தா தானே நல்லா இருக்கும்" அப்படின்னு ஹீரோ ஹீரோயினோட கைய புடிச்சு பேசிட்டு இருக்க. குட்டி பாப்பா கண்ண முழிச்சு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, "அம்மாப்பா 2 பேரும் என்ன பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி குழந்தை பேசவே ஆரம்பிக்குது. இவ பேச ஆரம்பிச்ச உடனே ஹீரோ செம ஹாப்பி ஆயிடுறான். "உண்மையாவே என்னால இத நம்ப முடியல. நீ பேச ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா நான் பேச ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்னு குட்டி பாப்பா சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குட்டி பாப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. "அம்மா, அப்பா எனக்கு உங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா ஹீரோயினுக்காக கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு இருக்க. இவ்ளோ அத வாங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நானும் இவரும் ஒண்ணா சேர்ந்ததுல தான் பாப்பா பேசவே ஆரம்பிச்சிருக்கு. சோ நம்ம எல்லாரும் ஒண்ணா வாழ்ந்தா கண்டிப்பா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின் அவளோட கைய நீட்டுறா. "என்ன பாக்குற? டக்குனு ரிங் எடுத்து போட்டு விடு" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையில ரிங்க போட்டு விட்டுட்டு இருக்க. 3 பேரும் ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.